அண்ணா நீங்கள் கொஞ்சம் கொடுங்கண்ணா, திருமலா அண்ணா கொஞ்சம் உதவி செய்யுங்க, இந்த ஒரு வாட்டி கொடுத்து பாருங்க சரிங்களா. எங்களுக்கோசம் நீங்களும் ஆட்சியில் அமைக்கிறீங்க, அதனால நீங்களும் கொடுங்க சரிங்களா. நீங்களும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. தமிழ்நாடே கொந்தளிக்கும். ஏன்னா அந்த மனுஷன் வந்து நேர்மையா ஜெயிச்சு எங்க மனசெல்லாம் கொள்ள கொண்டு நேர்மையா வந்திருக்காரு. வந்து துணை முதலமைச்சர் வேறு யாரும் இல்லை. அண்ணன் விஜய் விடமுட்டார். துணை முதலமைச்சர் வந்து இதுல தாவிய கலந்து யாராச்சும் ஒரு ஆளை போடுவாங்க. திருமாவளவன் கிடையவே கிடையாது. 2 சீட்டு வாங்கிட்டு எப்படி துணை முதலமைச்சர் போஸ்டிங் கொடுப்பாங்க நீங்களே சொல்லுங்க. திமுக இருந்து அவ்வளவு சீக்கிரமா வந்து தாவியக்காக வரமாட்டாரு. நாளைக்கு மறுநாள் இழுத்து தவிர சீக்கிரம் வரமாட்டாரு. லஞ்சம் 1 ரூபாய் கொடுக்காம வந்திருக்காரு. அவரை மாத்துனீங்கன்னா நாங்க யாருமே சும்மா இருக்க மாட்டோம். அவரு தான் வரணும், வேற எதுவும் வேணாம். நீங்க 10 வாட்டி கூட ரீ எலெக்ஷன் வைங்க, அவர் தான் வருவாரு. அவருக்கு தான் எங்க ஓட்டு. அந்த அம்மா ஒருத்தவங்க ஒரு வீடியோல சொன்னாங்க பாருங்க, அந்த மாதிரி நீங்க என்ன கொடுத்தாலும் நாங்க வாங்கிப்போம். நாங்க எல்லாருமே விஜய்க்கு தான் ஓட்டு. அமைச்சு காட்டுறோம், இன்னைக்கு நாங்க அமைச்சு காட்டுறோம், நாங்க சைன் போட்டு காட்டுறோம். நீங்க பாருங்க, வீட்டுல உட்காந்து பாருங்க, வேலை வெட்டி எதுவும் இல்ல, நீங்க வீட்லயே உட்காந்து பாருங்க. நாங்க அமைச்சிட்டு நாங்க ஸ்டேட்டஸ் எடுத்து வாட்ஸ்அப்ல வைக்கிறோம். ஏன்பா இந்த மாதிரி ஓட விடுறீங்க? அவரை எப்படி தொர்த்தி அடிக்கிறீங்களாப்பா? எப்படிதான் வரணும் சொல்லுங்க. இந்த மாதிரி வந்து எங்க அண்ணனை இந்த மாதிரி படுத்துறீங்களே, எப்படிதான்? யார் தான் நாட்டில் வந்து சிஎம் ஆகல, எல்லாம் செய்யல. எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு குத்தாதான் செய்ய முடியும். என்னுடைய கோரிக்கை தான், முருகர் அருளால எங்க அண்ணன் நிக்கணும். நான் வந்து அஜித் ரசிகர். இந்த வாட்டி நான் விஜய்க்கு ஏன் சப்போர்ட் பண்றேன்னா, சரி ஒரு இது கொடுக்கலாமே. என் தலையே அவருக்கு சப்போர்ட் பண்ணும்போது நான் பண்றதுக்கு என்ன சொல்லுங்க. எங்க அஜித்தே அவருக்கு சப்போர்ட் பண்ணும்போது நாங்களும் தான் அவருக்கு சப்போர்ட் பண்ணி ஆகணும். நாங்களும் அண்ணா திமுக காரங்க தான் இருந்தாலும் இன்னைக்கு வந்து நாங்கள் விஜய்க்கு சப்போர்ட் பண்றோன்னா ஒரு சான்ஸ் கொடுக்கலாம். ஆனா தளபதி என்ன சொன்னா, அவங்க 2 பேரும் ஒன்னானா நாங்க 108 தொகுதியை ராஜினாமா பண்ணணும்னு தளபதி சொன்னாரு. அதாங்க, அவர் வரக்கூடாது. அவர் வந்துட்டாருன்னா தொடர்ந்து நல்ல விஷயமா நடக்கும்ல. இப்போ நான் கேட்குறேன், இதுக்கு முன்னாடி இருந்தவங்களாம் மக்களுக்காக என்ன செஞ்சாங்க, எங்களுக்காக என்ன செஞ்சாங்க? நாங்கள் எந்த விஷயத்தில் மேலாண்மையாக வந்தோம்? அதே கஷ்டம் இருக்குது, அதே ஏமாத்துற வேலை, அதே அந்த ஓட்டு கேட்குற நேரத்தில் அதே சத்தியம், அதே பொய், அதே பித்தலாட்டம். எங்களுக்கு விஜய் சார் வந்தால் நல்லது நடக்கணும். நாங்கள் மட்டும் கிடையாதுங்க, பாருங்கள், காலையிலேருந்து சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்குமே வந்து இங்கே காத்துட்ருக்கோம். எதுக்காகனா அந்த ஒரே மூஞ்சிக்காக தான், எங்கள் தளபதிக்காக தான். நாங்கள் பாருங்கள், எங்கள் உயிர் உடல் எல்லாமே தளபதிக்காக தான். நிச்சயமா நல்லது நடக்கும், நாங்க மனசார நம்புறோம். நாங்க ஒத்துக்கவே மாட்டோம். நான் மட்டும் கிடையாது, தமிழ்நாடே கொந்தளிக்கும். ஏன்னா அந்த மனுஷன் வந்து நேர்மையா ஜெயிச்சு எங்க மனசெல்லாம் கொள்ள கொண்டு நேர்மையா வந்திருக்காரு. லஞ்சம் 1 ரூபாய் கொடுக்காம வந்திருக்காரு. அவரை மாத்துனீங்கன்னா நாங்க யாருமே சும்மா இருக்க மாட்டோம். அவரு தான் வரணும், வேற எதுவும் வேணாம். நீங்க 10 வாட்டி கூட ரீ எலெக்ஷன் வைங்க, அவர் தான் வருவாரு. அவருக்கு தான் எங்க ஓட்டு. அந்த அம்மா ஒருத்தவங்க ஒரு வீடியோல சொன்னாங்க பாருங்க, அந்த மாதிரி நீங்க என்ன கொடுத்தாலும் நாங்க வாங்கிப்போம். நாங்க எல்லாருமே விஜய்க்கு தான் ஓட்டு, தளபதிக்கு தான் ஓட்டு, அவர் தான் வேணும். 6 மாசம் கவர்னர் ஆட்சி அந்த மாதிரி வந்ததுன்னா யாருக்கு பெரும்பான்மை கிடைக்காம இல்லைங்க, அப்படிலாம் ஆகாதுங்க. அது எப்படிங்க, அவர் தளபதி எப்படி சும்மா இருப்பாரு? நம்மளே இவ்வளோ யோசிக்கும் போது அவர் யோசனை இல்லாமல வருவாரு? அவருக்கு எல்லா விதமாகவும் அவருக்கு வந்து யோசனை இருக்கு, பிளான் இருக்கு. இது என்னன்னா முழுக்க அவர் வரக்கூடாதுன்றதுக்காக பண்றாங்க. அது நடக்காது, நான் நிச்சயமா சொல்றேன். நீங்க எந்த அளவுக்கு அவர் வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அவர் தான் வருவாரு. அப்படிலாம் அமைச்சு காட்டுறோம், இன்னைக்கு நாங்க அமைச்சு காட்டுறோம், நாங்க சைன் போட்டு காட்டுறோம். நீங்க பாருங்க, வீட்டுல உட்காந்து பாருங்க, வேலை வெட்டி எதுவும் இல்ல, நீங்க வீட்லயே உட்காந்து பாருங்க. நாங்க அமைச்சிட்டு நாங்க ஸ்டேட்டஸ் எடுத்து வாட்ஸ்அப்ல வைக்கிறோம். நாங்க எங்க தளபதி தாங்க, தளபதி தான், வேற யாருமே கிடையாது. கண்டிப்பா எதிர்பார்த்தோம். ஏன்னா எங்க தளபதி வராரு, தோத்து தானே ஆகணும். கண்டிப்பா எதிர்பார்த்தோம். நாங்க தளபதி தான் நாங்க எதிர்பார்த்தோம். எங்களுக்கு தெரியும், எங்க மனசுக்கு தெரியும். மக்கள் நாங்க எல்லாம் விஜய் எதிர்பார்க்கலன்னா அவர் பெருந்தன்மைங்க. அவர் யாருமே கெட்டு போகணும்னு நினைக்க மாட்டாரு. எங்களுக்கு தெரியும்ல யார் வருவா வரமாட்டாங்கன்னு. நீங்க எத்தனை வாட்டி வேணாலும் ரீ எலெக்ஷன் வைங்க, தளபதி தான். டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்பா இந்த மாதிரி ஓட விடுறீங்க? அவரை எப்படி தொர்த்தி அடிக்கிறீங்களாப்பா? எப்படிதான் வரணும் சொல்லுங்க. இந்த மாதிரி வந்து எங்க அண்ணனை இந்த மாதிரி படுத்துறீங்களே, எப்படிதான்? யார் தான் நாட்டில் வந்து சிஎம் ஆகல, எல்லாம் செய்யல. எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு குத்தாதான் செய்ய முடியும். என்னுடைய கோரிக்கை தான், முருகர் அருளால எங்க அண்ணன் நிக்கணும், அவ்வளவுதான். ஓகேவா? டிவிக்கே ஜெயிக்கணும். நான் வந்து அஜித் ரசிகர், ஜெயலலிதா இதுதான். ஆனா இந்த வாட்டி நான் விஜய்க்கு ஏன் சப்போர்ட் பண்றேன்னா, சரி ஒரு இது கொடுக்கலாமே. என் தலையே அவருக்கு சப்போர்ட் பண்ணும்போது
பண்ணும்போது நான் பண்ணுறதுக்கு என்ன சொல்லுங்கள். எங்கள் அஜித்தே அவருக்கு சப்போர்ட் பண்ணும்போது நாங்களும் தான் அவருக்கு சப்போர்ட் பண்ணி ஆகணும். நாங்களும் அதிமுக காரங்க தான் இருந்தாலும் இன்னைக்கு வந்து நாங்கள் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுறோன்னா ஒரு சான்ஸ் கொடுக்கலாம். அஜித் சொல்கிறாருன்னா நாங்கள் அது ஈடுபாடு படுவோம். சரிங்களா அண்ணா, நீங்கள் கொஞ்சம் கொடுங்கண்ணா, திருமலா அண்ணா கொஞ்சம் உதவி செய்யுங்க, இந்த ஒரு வாட்டி கொடுத்து பாருங்க. சரிங்களா, எங்களுக்கோசம் நீங்களும் ஆட்சியில் அமைக்கிறீங்க, அதனால நீங்களும் கொடுங்க. சரிங்களா, நீங்களும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. திருப்பி ஆட்சி கலைச்சிட்டு இது பண்ண சொல்லவே தேவையில்ல, நம்ம சொல்லவே தேவையில்ல. கடவுள் ஒருத்தர் போதும். நாங்கள் சொல்கிறோம் முருகர் அருளால் விஜய் வருவார். விஜய் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பாக எங்கள் முருகரை நம்பினவங்க யாரும் வீண் பண்ணது கிடையாது. எங்கள் முருகர் உதவி செய்வார். கண்டிப்பாக தீர்மானம் ஒரு நல்ல ஒரு முடிவு எடுப்பார், ஆதரவு கொடுப்பார். ஏன்னா தமிழக வெற்றி கழகம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு இன்றைக்கு 108 தொகுதி வெற்றி பெற்றிருக்காரு. இன்னும் ஒரு 2 சீட்டு தான் தேவை நம்ம தமிழக வெற்றி கழகத்துக்கு. தீர்மானம் ஆதரவு கண்டிப்பாக கொடுப்பார் அவர். இவ்வளோ நாள் எல்லாம் ஏற்றுட்டு போகாதான் நினைக்கிறீங்க? எல்லாரும் ஆதரவு முன்னாடியே கொடுத்துக்கலாமே, ஏன் இவ்வளோ நாள் அப்படியே ஏற்றுட்டே போகிறாங்க? இது ஒரு சில திராவிட கட்சிகளோட வேலையாக இருக்கலாம். ஏன்னா அவங்க கூட்டணி கட்சியாக இருக்காங்க இவ்வளோ காலமாக, அதனால அவங்களோட பேச்செல்லாம் இவங்களை அடிமையாக வச்சுக்கலாம். ஆனால் தீர்மானம் ஒரு நல்ல முடிவு எடுத்து இன்றைக்கி தமிழக மக்களை பாதுகாக்க வேணும். ஏன்னா ஆளுநர் ஆட்சி வரக்கூடாது. ஏன்னா 6 மாதம் ஆளுநர் ஆட்சி வந்தால் இப்போ பார்த்தீங்கன்னா திமுகவும் அதிமுகவும் ஒன்றா இருக்குன்னு ஆசைப்பட்டாங்க. ஆனால் தளபதி என்ன சொன்னார்னா அவங்க 2 பேரும் ஒன்றானா நாங்கள் 108 தொகுதியை ராஜினாமா பண்ணணும்னு தளபதி சொன்னார். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு பயந்துக்கிட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஒரு ஆண்டுகள் இவங்க இருக்கட்டும், பாப்பா ஆட்சி எப்படி கொடுக்குறேன்னு. ஒரு ஆண்டு இல்லை, இனி எத்தனை ஆண்டு ஆண்டாலும் தளபதி நல்ல ஆட்சி தான் தமிழகத்தில் கொடுப்பாரு. இது எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஒருவேளை இப்போ வந்து ஆளுநர் ஆட்சி தான் நடக்குன்ற மாதிரி சூழ்நிலை உருவானா என்ன நடக்கும்? கண்டிப்பாக உருவாது. அண்ணன் தீர்மானம் விட மாட்டார். தமிழக வெற்றிகளுக்கு தளபதிக்கு கண்டிப்பாக அண்ணன் ஆதரவு கொடுப்பாரு. ஏன்னா அவர் என்ன கேட்குறதோ கண்டிப்பாக தளபதி செஞ்சு கொடுப்பாரு. இது ஒதுக்கப்பட்ட மக்களுக்கும் அனைத்து மக்களுக்கும் தீர்மானம் சரி தளபதியும் சரி ஒன்றிணைந்து அனைத்து கூட்டணி கட்சியும் ஒன்றிணைந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு நல்லாட்சி அமைத்துக்கிட்டு இந்த தமிழக மக்களை பாதுகாப்பாக செய்வார். எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நல்லது இல்லையே, துணை முதல்வர் இருந்தால் அவருக்கும் ஒரு ஆசை இல்லை. ஏன்னா தளபதி அன்றைக்கி என்ன சொன்னால் ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்குன்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக தளபதி கொடுக்குறது நல்லதானே, நல்லாட்சி கொடுத்தா யாருன்னு வரட்டும். அப்படி பாரதிய ஜனதா கட்சியினுடைய சூழ்ச்சியின் காரணத்தால் இது தொடர்ச்சியாக ஆளுநர் ஒருதலை பட்சமாக செயல்பட்டு மெஜாரிட்டியை நிரூபிக்க வேண்டிய இடம் சட்டமன்றம் தானே தவிர ஆளுநர் மாளிகை அல்ல. ஆனால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்களுடைய தூண்டுதலின் காரணத்தினால் ஆளுநர் தொடர்ச்சியாக தமிழகத்திலே ஒரு ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்திவிடக்கூடாது என்பதற்காக தளபதி விஜய் அவர்களுடைய பதவியேற்பை அனுமதிக்காமல் தொடர்ச்சியாக புறக்கணித்து வருகிறார். மெஜாரிட்டி நிரூபிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்கின்ற காரணத்தினால்தான் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி கட்சியினுடைய ஆதரவுகளுடன் நிச்சயமாக நாளை பதவியேற்பு விழா நடக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். கண்டிப்பாக ஆட்சி அமைப்பார். மக்களோட சப்போர்ட் எல்லாரும் சொன்னாங்க ஒரு 10 சீட்டு கூட வராதுன்னு, 107 சீட்டு ஜெயிச்சிருக்காரு. இதே ஒரு பெரும்பான்மையாக நினைக்கணும். எல்லா கட்சிக்காரங்க இதை பெருந்தன்மையாக அவர் ஆட்சி அமைக்க விடணும். எந்த வழியில் போராட்டமெல்லாம் எங்கேயும் எதுக்கும் நடக்காது. அதுக்கு தலைவர் ஒத்துக்குமா? தடுக்கலையானாலும் மறைமுகமான தடுப்பு இருக்குங்காட்டி தான் இவ்வளோ பிரச்சனை. இல்லைன்னா இந்நேரம் ஆட்சி அமைச்சிருக்கலாமே. ஏன் ஆளுநர் அழைப்பு விட மாட்டேங்கிறாரு? 107 சீட்டு இருக்குல்லவா, ஏன் ஆளுநர் அழைப்பு விட மாட்டேங்கிறாரு? இவர் முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் கூட எத்தனையோ கூட்டணி கட்சிகள் வரலாம் அல்லவா? இப்போ ஆட்சி அமைச்சாருன்னா ஒரு 15 நாள் முதலமைச்சர் அமைச்சர் ஆகிட்டாருன்னா அதுக்கப்புறம் 15 நாள் கழிச்சு கூட அவர் பெரும்பான்மை நிரூபிக்கிறேன்னு சொல்கிறாருல்ல, அதுக்கு வழி விடலாம்ல ஆளுநர். அப்போ எங்கேயோ இருந்து யாரோ இடைஞ்சல் இருக்குங்காட்டி தான் இவ்வளோ தூரம் 2 நாளாக இழுக்குது. எந்த வகையிலும் போராட்டங்களும் நடக்காது. கண்டிப்பாக தளபதி ஆட்சி நடந்தே தீரும் தமிழ்நாட்டில்.